ரவி, நம்ம பிசினஸ் ஏதோ ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தோணலையா? ஆமாண்டா அருண். எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் growth அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்கேல் ஆகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ரவி, இந்த பிசிக்கல் செட்டப்க்கு ஒரு லிமிட் இருக்குடா. ரெண்ட், எக்ஸ்பென்ஸ், காம்படிஷன் எல்லாமே அதிகமா போயிடுச்சு. சரி அருண், அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மாறுது ரவி, டெக்னாலஜி வேகமா வளருது. நாம இன்னும் பழைய மாடல்ல தான் இருக்கும் போல. அப்படின்னா சேஞ்ச் அவசியம்னு சொல்றியா அருண்? ஆமா ரவி, அந்த நேரத்துல தான் நான் மெட்டா கில்டெக்ஸ் பற்றி கேட்டேன். மெட்டா கில்டெக்ஸா? அது என்ன அருண்? அது ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல ரவி, ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். டிஜிட்டல் ஈகோசிஸ்டம்னா கொஞ்சம் கிளியரா சொல்லு அருண். லொகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம உலகம் முழுக்க ரீச் பண்ண முடியும் ரவி. டிஜிட்டல் ஓனர்ஷிப், ஆன்லைன் பிசினஸ் ஸ்பேசஸ், கம்யூனிட்டி சப்போர்ட் எல்லாமே ஒரே சிஸ்டம்குள்ள கனெக்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் பிசினஸ் மாதிரி ஸ்லோ growth இல்லையா? அதுதான் ரவி, ட்ரெடிஷ்னல் மாடல் ஸ்லோ growth தரும், டிஜிட்டல் மாடல் வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரும். சேஞ்ச் பண்ணலன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும்னு தோணுது அருண். கரெக்ட் ரவி, ஸ்டாக்னேஷன் சேஃப் மாதிரி தோணலாம், ஆனா அதுதான் பெரிய ரிஸ்க். அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் டிஜிட்டல் ஷிஃப்ட் தானா அருண்? ஆமா ரவி, லோக்கல் பிசினஸ்ல இருந்து குளோபல் டிஜிட்டல் ஆண்டர்பிரனர் ஆகலாம். ஃபியூச்சரை வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது போல இருக்கு அருண். எக்ஸாக்ட்லி ரவி, மெட்டா கில்டெக்ஸுடன் நம்ம ஃபியூச்சரை நாமே பில்ட் பண்ணலாம்.